23 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. ஒரு விசுவாசிட்ட நான் கையேண்டினதே இல்லை. இதுக்கெல்லாம் கைத்தட்ட மாட்டேங்குன்னு எனக்கு தெரியும். இங்கே இருக்கிற யாராவது ஒரு ஆள் பாஸ்டர் எங்ககிட்ட கடை வாங்கினாரு, நின்னாரு, நீங்கள் இல்லைங்க, எங்கள் ஐயாட்டே கேளுங்க. ஒரே ஒரு வைராக்கியம் வேண்டாம், நமக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா தடுப்பது யார் தடுக்க முடியும்? யாரா தடுக்க முடியுமா? இல்லைங்க. ஆனா இந்த ஏலியினுடைய பிள்ளைகளுக்கு ஏலி சொல்லி கொடுக்கல எப்படி வாழணும்ன்றத. அவங்க ராஜ வாழ்க்கை வாழ என்ன பண்றாங்க? விரும்புறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க? இந்த கொளுத்ததை எடுத்து குத்தி இஷ்டத்துக்கு தின்னு தங்களை கொழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இஷ்டத்துக்கு வாழ்ந்தா கொழு கொழுன்னு வாழலாம். அப்படித்தான் வேதம் சொல்லுது. என் காணிக்கையில் பிரதானமானவைகளை கொண்டு உங்கள் புத்திரர்கள் தங்களை என்ன பண்றாங்க? கொழுக்க பண்றாங்கப்பா. அவனா தாறுமாறான வாழ்க்கை வாழ்றான். எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் தைரியமா சொல்ல முடிந்ததுக்கு காரணம் என்னன்னா, எது இருக்கிறதுல வாழ்றதுக்கு எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. இதுக்குள்ளதான் வாழ்க்கைன்னா அதுக்குள்ள வாழுங்க. உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை காத்து கொண்டிருக்குன்னு தான் தேவன் சொன்னார். காத்து கொண்டிருக்குன்னு தான் சொன்னார். எப்படி? அது தேவன் தருவார். தரமும் தருவார். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடியே நீங்க பிசாசானவன், நீ அவர் என்னைக்கு தர, நீ என்னைக்கு உயர, போடு ஒரு 10 லட்ச ரூபா லோனு கட்ட மாட்டியா? நீ எல்லாம் என்ன பண்ண மாட்டியா? இதெல்லாம் யாருங்க சொல்லி கொடுக்கறது? நீங்க இதை செஞ்சு பழகுனீங்கன்னா, நீங்க 10 லட்சம் வாங்கினா உங்க பிள்ளைங்க 1.5 கோடி வாங்குங்க. அம்மாவா இல்லைங்களா? அம்மாவா இல்லைங்களா? அப்ப யார் பழக்கி கொடுத்தது? பிரச்சனைனா தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும்? வேணாங்க, இருக்கிறது எதுவோ அதில் என்ன ஒண்ணுங்க ஓட்டுங்க. ஏலி அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. ஏலி சொல்லி கொடுக்கல. பவுல் பெரிய பணக்காரன், மல்டி மில்லியனர். அவருடைய ஊழியத்தில் எக்குத்தப்பான பணங்கள் வந்துச்சு. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் போட்டிருக்குது, வாசித்து பாருங்க அவர் என்ன பண்ணாருன்னு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 28ஆம் அதிகாரம் 28:30 வாசிங்க. பவுல் இங்க முன்னாடி வாசிப்பா. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த, தனக்காக என்ன வாங்கினாரு? வாடகைக்கு, தனக்காக பில்டிங்கா வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாரா? தனக்காக என்ன பண்ணாரு? அந்த வார்த்தையை சொல்லுங்க. மாதிரியை காண்பிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு வாடகைக்கு இருக்கிற அளவுக்கு பணம் இருந்தா வாடகையில் இருங்க. உறாமைன்னு வரல பார்த்தீங்களா? அதான் விதைக்கப்பட்டவனுடைய ஓமையில வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும் பொழுது, இப்போ இதில் என்னது? என்ன உபத்திரவம்? இந்த பிரசங்கமே உபத்திரம் தாயா. ஒரு கடந்த 1 மாசமா ஒரு சைஸா தாயா இருக்கு. எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆள் காலியானோன்னு உஷாராகிட்டார். உண்மையில் நான் என் மனைவிட்டு சொன்னேன், இடியே கர்த்தரே என்னை போட்டு வாங்கிட்டாரு, நீ சொல்லாமல் விட்டதுனால தான் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, நடந்து போச்சு. அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறானா? நீ என்ன பண்ணலையே, சொல்லலையே. இன்னைக்கு உங்களுக்கு வாடகைக்குள்ளதான் வாழ முடியும், அதுல வாழுங்க. கைப்பாடாய் சேர்க்கிறவனோ என்ன அடைவானாம்? விருத்தி அடைவான். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறவன் தாயா விருத்தி அடைவான். அவன் டிவியை திறந்தா போடுவான், just 20 lakhs, just
அப்படின்னுவேன். அவன் ஜஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் 40 லட்சம் வாங்கிடுவேன். ஆமாம் இல்லைங்களா? நம்ம ஆளுங்க 20 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு 4 நாள் காய்ச்சல் வரும், தலைவலி வரும், மடுக்கும். அவனு வீட்டை காலி பண்ணுறா லூசுன்னு என்ன பண்ணிடுவேன்? என்னங்க சொல்லுவனா சொல்ல மாட்டானா? ஆமாம், இஎம்ஐல வாங்கி போடுன்னு முதல்ல வாங்கும்போது நமக்கு பயங்கர கௌரவமாக இருக்கும், அதாக இருக்குது இதாக இருக்கும். அப்புறம் அதை அடைக்கும் போது கஷ்டமாக இருக்கும், குடும்பங்களுக்குள்ள நிம்மதி இருக்காது. நிம்மதி இருக்குமா? இப்போ நீங்கள் இஎம்ஐயில் ஒரு டிவி வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷம் கம்மியாக தாங்க இருக்கும். வாங்காதீங்க. நீங்கள் அதுக்காக உழைக்க வேண்டியது இருக்கும், நீங்கள் அதுக்காக கஷ்டப்படும். இப்போ பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? அதை என்ன பண்ணிக்கிடுவாங்க? கற்றுக்கிடுவாங்க. அப்போ நமக்கு தேவையானதை எப்படி தான். இது ஏன் சொல்கிறேன்னு தெரியுங்களா? பிள்ளைகளுக்கு யார் கற்றுக் கொடுக்க போகிறா? யாரு? பெற்றோர்களும் புளூரல்ல சொல்கிறது. நான் அடுத்தால நம்ம என்றைக்குமே சேர்க்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு பிரசங்கமும் எனக்குன்னு எடுத்துக்கணும். உனக்கு எனக்கு தானே கத்தர் பேசு. எதுக்காண்டி பேசுகிறாரு? நீங்கள் கெட்டு போகணுன்னு பேசுகிறாரா? நீங்கள் உங்கள் சந்ததி கெட்டு போகணுன்றக்காண்டி சொல்கிறாரா? கொஞ்சம் யோசிங்க. ஏன் தேவன் இதை சொல்கிறாரு? நீங்கள் நன்றாய் வாழ்றதுக்கான வழி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு.